குட்டீஸ், எங்கள் சேனலில் நிறைய அழகான வீடியோக்கள் உள்ளன. இப்போதே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து பகிரவும். நமது கிடா குடும்பத்துடன் மகிழுங்கள். இந்த புனித இடத்தை அசுத்தப்படுத்த நீங்கள் துணிந்தது எப்படி? உங்கள் அறியாமைக்கு நீங்கள் இப்போது சபிக்கப்படுவீர்கள். குட்டீஸ், நான் ஒரு பழமையான பழங்கால பிரமிடு பற்றி நான் சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் 3 நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க பழமையான எகிப்து நகரத்தில் 3 சிறிய நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க பேர் அமோன், கியா, ரா. அவர்கள் தினமும் நைல் நதிக்கரையில் விளையாடுவாங்க. அப்போது அமுன் சொன்னா, இன்று பிரமிடு பக்கம் போகலாமா? ரா சொன்னா, அங்கே போகலாமே, அங்கே ரகசிய கதவுகள் இருக்குது, அங்கே புதையல் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். கியா சொன்னா, அப்போ போகலாமே. அந்த 3 பேரும் அந்த பிரமிடை நோக்கி ஓடினாங்க. கதவை திறந்தாங்க, உள்ளே போனாங்க. அங்கே புகை மண்டலம் பெருசாக இருந்துச்சு. அப்போது மர்மமான காவலன் ஒருத்தன் நின்று இருந்தான். நரித்தலை உடைய அனுபிஸ் அவனோட பேர். அவன் பயமுறுத்தல. அவன் மென்மையாக சொன்னா, குழந்தைகளா, நான் அனுபிஸ், நான் தான் இந்த பிரமிடோட காவலாளி. பயப்படாதீங்க குழந்தைகளா, இந்த பிரமிடு ரகசியத்தை கண்டுபிடிக்கலாம், புதையலை கண்டுபிடிக்கலாம். ஆனால் கெட்ட நோக்கத்துக்காக வந்தீங்கன்னா உங்களை உள்ளுக்கு சபிச்சிருவாங்க, உங்களை அழிச்சிருவாங்க அப்படின்னு அந்த அனுபிஸ் எல்லாம் சொன்னிச்சு. அந்த 3 குழந்தைகளும், ஓகே, நாங்கள் நல்லவங்க தான், நாங்கள் திருடலாம் மாட்டோம், பார்க்க தான் வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அனுபிஸ் உள்ளுக்க விட்டுச்சு. அந்த குழந்தைங்க ஒரு ரகசிய புக்கு படித்தாங்க. அது மூலியமாக தான் இங்கே வந்தாங்க. அவர்கள் ஒரு பெரும் அறைக்குள் சென்றாங்க. எங்கே பார்த்தாலும் தங்கம், வைரம், ரத்தினம் அப்படி மின்னிக்கிட்டு இருந்தது. ஆனால் திடீர்னு அவங்க வந்த கதவு டக் டக் என்ன சத்தம் கேட்டுச்சு. ஒரு கதவு மெதுவாக மூட தொடங்கியது. கியா சொன்னா, அம்மா, நம்ம சிக்கிட்டோமா, நண்பர்களே, நம்ம சிக்கிட்டோமா என்று சொன்னான். அம்மன் சொன்னா, வேணாம், பயப்படாத, ஒரு வழி மூடுனா ஒரு வழி திறக்கும் அப்படின்னு தைரியமாக சொன்னான். குழந்தைங்க அந்த வைரம் அறையில் இருந்து அடுத்த அறைக்கு போனாங்க. அங்கே ஒரு பெரிய சூரிய வழி வட்டத்துடன் ஒரு தெய்வம் நின்று கொண்டிருந்தது. ரா வந்து சொன்னா, ஹாய், இது சூரிய தேவன் அப்படின்னு சொன்னிச்சு. அவன் சொன்னா, உண்மையான நட்பு, துணிவு, நல்ல மனசு இருந்தால் தான் உங்களுக்கு ரகசிய பாதை திறக்கும் என்று சொன்னான். அம்முன், கியா, ரா மூவரும் ஒன்றாக சேர்ந்து சொன்னார்கள், நாங்கள் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக தான் இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு பொன்னான கதவு திறந்தது. பூமி குலுங்கியது, தூசி எழுந்தது. திடீர்னு ஒரு இடி முழக்கம் சத்தம் கேட்டுச்சு. ஒரு பெண் படிக்கட்டு திறந்தது. 3 பேரும் மகிழ்ச்சியாக ஓடினாங்க. ரா சொன்னா, எல்லாம் நம்ம நட்பு தான் காரணம். கியா, தேவனும் கடவுளும் நம்ம நம்புறாங்க போல அப்படின்னு சந்தோஷமா அது உள்ளுக்கு ஓடி போனாங்க. அந்த அறைக்கிட்ட ஒரு பெரிய அரக்கன் நின்றுட்டு இருந்தான். அவன் கத்துனான், கோவப்பட்டான். கடைசியில் அந்த குழந்தைகிட்ட பேசிட்டு, நீங்கள் நல்ல குழந்தைகள், நீங்கள் உள்ளே போகலாம் என்று கத்தி சொன்னது. அவர்கள் கடைசியாக அறைக்கு சென்ற போது அங்கு இரு காவலர்கள் சிலையாக நின்றிருந்தாங்க. ஒரு அழகான பெட்டி இருந்தது. அது மெதுவாக பெட்டியை திறந்தான். அதற்குள்ள இன்னமும் தங்கம் இல்லை, பழமையான ஒரு சூப்பரான ஒரு குட்டீஸ் புக்கு இருந்துச்சு. அதுதான் மேஜிக் புக். அதில் எழுதப்பட்டிருந்தது, உலகத்தின் பெரிய பொக்கிஷங்களும் தங்கம் அல்ல, நல்ல மனம், நட்பு, துணிவு, இது 3ம் இருந்தால் எல்லாம் கிடைக்கும் குட்டீஸ்களா அப்படின்னு அழகாக அந்த புத்தகத்தில் எழுந்திருந்தது. அந்த மேஜிக் புக்கையும் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தங்கம், வைரம் இதையும் கொஞ்சம் அந்த கடவுள் கொடுத்தாரு. அதை எடுத்துக்கிட்டு அந்த புகழ்பெற்ற புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் நதிக்கரையின் அருகே தங்கள் கிராமத்துக்கு ஓடினாங்க. அவர்கள் திரும்பும்போது கிராம மக்கள் ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி நீங்கள் அவங்ககிட்ட தப்பிச்சிங்க? அதுக்கு சொன்னாங்க, நீங்கள் பிரமிட் ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு சொன்னாங்க. 3 பேரும் சந்தோஷமாக சொன்னாங்க, நாங்கள் மூவரும் மிக மிக நல்லவர்கள், நேர்மையானவர்கள், நல்ல குழந்தைகள் என்று அந்த கடவுள் சொன்னது. அதனால் எங்களை விட்டு விட்டார்கள். சிறு பொக்கிஷங்களும் புக்கையும் எங்களுக்கு கொடுத்தாங்க. நாங்கள் 3 பேரும் எடுத்துட்டு ஓடியாந்துட்டோம் அப்படின்னு சந்தோஷமாக சொன்னாங்க குழந்தைகளா. ஈச்சமரம் ஈரம்
that subscribe button.